ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு சோழன் வந்து 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்த விஷயத்த வந்து வீட்டில் எல்லார் முன்னாடியும் ரொம்பவே பெருமையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு இந்த நேரத்தில் யார் வரப்போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் வராரு. டே சோலா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. சோழன் வந்து ரொம்பவே பயந்து போகிறாரு. அதுக்கு அடுத்ததா பா சோலா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ணன் நீங்களா மொல்ல வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சோழனை பார்த்து பேசிட்டு போனோம், அதனால் சோலா நீ கொஞ்சம் வரியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருங்கண்ணே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் தனியாக போகிறாங்க. சொல்லுங்கண்ணே என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த புது கார் வாங்குறதா சொல்லியிருந்தேன்ல, அந்த கார் வாங்கிறதுக்காக வச்ச பணத்தை காணப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன காணாமா? ஆமாண்டா, நான் பணத்தை எண்ணி வைக்கும் போது நீ தானே அங்கே இருந்த, அதனால் உனக்கு அது ஏதாவது தெரியுமா? ஏன்னா நீ பணம் கேட்கறதுக்காக தான் நீ என்கிட்ட நின்றுட்டு இருந்த, பணத்தை பார்த்ததும் கேட்க ஆரம்பித்தேன், அதனால தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன என்னை பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்க? நான் உன் தம்பி மாதிரி பழகியிருக்கேன்னு என்ன போய் இப்படின்னு நீங்கள் போய் சந்தேகப்படலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இல்லைடா நீ அதை பார்த்தியான்னு தானே கேட்டேன், அப்போவே தோணுச்சு நம்ம பையன் எடுக்க மாட்டான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் வேறு வழி இல்லாமல் தான்டா உன்னை நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதையும் தப்பாக எடுத்துக்காதடா, ஏதோ பணத்தை காணுன்ற டென்ஷனில் இதெல்லாம் நான் உன்னை கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்லண்ணே, நீங்கள் ஏதாவது கைமாற்றியாவது வச்சுருக்கீங்களான்னு நல்லா செக் பண்ணி பாருங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சோலா, நீங்கள் ஏதோ குடும்பமாக நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் வேற வந்து அபசகுணமாக பணம் அது பார்த்தியான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு சோலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் சோழன் இருந்துட்டு பணம் காணுன்ற விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படியாவது நம்ம பணத்தை வச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு எல்லாருக்கிட்டேயும் கேட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கட போவேன், பேசாமல் போன வைடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிடுறாங்க. அதனால் சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்த நாள் வந்து வேலைக்கு வர சொல்கிறாங்க. சோழனை நம்பி போகிறாங்க. என்னென்ன விஷயம், எதுக்கு நான் இவ்வளோ சீக்கிரமாக வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வாடா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க. வீடியோவை பார்த்த உடனே சோழன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நேற்று நைட்டு உன்னை தேடி வந்து அவ்வளோ பொறுமையாக நான் கேட்டேன்ல, பணத்தை எங்கேயாவது நீ பார்த்தியா, நீ அதை எடுத்திருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டேனே, ஆனால் நீ என்னமோ அப்படியெல்லாம் பேச்சு பேசின, ஆனால் இப்போ நீ தானே பணத்தை எடுத்திருக்க, பைத்தியக்கார மாதிரி நைட்டு ஃபுல்லாக நான் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன்டா, அந்த பணத்தை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தோம் நீ இந்த மாதிரி கேவலமான காரியத்தை பண்ணியிருக்க, இப்படியெல்லாம் நீ செய்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்கடா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் உனக்கு சொன்னால் புரியாது, அதனால் சொல்ல வேண்டியவங்க சொன்னால் நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. இங்கே யார் ஃபோன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழனை வந்து கை நீட்டி சொல்கிறாங்க. இவன் தான் அந்த பணத்தை திருடினது சார், 1000மோ 2000மோ போனால் போட்டோன்னு கூட சொல்லி விட்டுருவேன், ஆனால் முழுசாக 5 லட்சம் சார், எப்படி சார் விட முடியும்? அவ்வளோ பணத்தெல்லாம் என்னால் விட முடியாது, அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கோடீஸ்வரனும் கிடையாது, நானே இப்போ தான் தட்டு தடுமாறி எழுந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ளே 5 லட்ச ரூபா பணத்தை காணனா எப்படி சார்? இவங்கிட்ட நைட்டு போய் கூட நான் கேட்டேன் சார், அவ்வளோ இதாக சொன்னான், அவ்வளோ பேச்சு பேசினான், ஆனால் இப்போ ஆதாரமாக இவன் மாட்டிக்கிட்டான் சார், எங்கிட்ட அதுக்கான ஆதாரம் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழனை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அண்ணன் என்னை மன்னிச்சிடுங்கண்ணே, ஏதோ பொண்டாட்டிக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டேன்னு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் விடவே இல்லை, ரொம்பவே கோவப்பட்டு போலீஸ் கூடயே அமுச்சு விட்டுறாரு, கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் வந்து நிலாவுக்காக டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. சோழன் இங்கேன காணோம், ஏதோ ஓனர் வர சொல்லியிருக்காங்கன்னு காலையிலே கிளம்பி போயிட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஓனர்கிட்ட இருந்து ஃபோன் வருது. உன் தம்பியை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன் தெரியுமா, அவனை ஒரு நல்ல பையன்னு சொல்லிட்டு தான் வெளியூர் சவாரிக்காக அமுச்சு விட்டேன்,
நிலாவ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். சரி ஆசைப்பட்டான். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். நானும் விட்டுட்டேன். கொஞ்ச நேரத்திலயே அவங்க அப்பாலாம் இங்க வந்து பெரிய பிரச்சனையாக்கி விட்டு போயிட்டாங்க. எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு விட்டேன். நம்ம பையன்றதுனால. அவன நான் என் கூட பொறக்காத தம்பி மாரி தான் நான் பார்த்துக்கிட்டேன். பெத்த புள்ள மாரி கூட நான் பார்த்துக்கிட்டேன். ஆனா கடைசில உன் தம்பி என்கிட்ட இருந்த ரூ. 5,00,000 பணத்த திருடிட்டு போயிட்டான். கேட்டான் உன் பொண்டாட்டிக்கு ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சு குடுக்க போறதா சொன்னான். அவன் பொண்டாட்டிக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு குடுக்கணும்னா, அவன் சொந்தமா உழைச்சு ஆரம்பிச்சு குடுத்துருக்கணும். அவன் எதுக்காக நான் கஷ்டப்பட்ட காசுல எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டிக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக குடுத்துருக்கணும் அப்படின்ற மாரி பேசிடுறாங்க. இத கேட்டவுடனே நிலா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.